மகாபாரதத்தை நிற்காமல் எழுதிய ஒரே கடவுள் யார் தெரியுமா? அமைதியான அந்த குகையில் ஒரு சிந்தனை பிறந்தது. உலகம் கேட்க வேண்டிய ஒரு மாபெரும் கதை. அதை எழுத வேண்டும் என்ற தீர்மானம் வந்தது. அந்த சிந்தனைக்கு பதில் வந்தது. தெய்வீக ஒளியில் அவர் தோன்றினார். ஞானத்தின் வடிவம் விநாயகர். அவர் சொன்னார், நான் எழுத தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. நான் எழுத ஆரம்பித்தால் ஒரு நொடியும் நிற்க மாட்டேன். அதற்கு நீ தயாரா வியாசா? வியாசர் சிரித்தார். அவர் மனதில் ஒரு திட்டம் இருந்தது. நீ எழுதும் ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொண்டு எழுத வேண்டும். அதுவே சமநிலையை உருவாக்கியது. அந்த நொடியில் வரலாறு தொடங்கியது. ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் பெற்றது. வேகம் மனிதனை கடந்து சென்றது. மகாபாரதம் உருவாக ஆரம்பித்தது. ஒரு நொடியும் நிற்காமல் அவர் தன்னையே அர்ப்பணித்தார். தன் தந்தத்தையே உடைத்து. எழுத்தை நிறுத்தவில்லை. நாட்கள் கடந்தன, இரவுகள் மாறின. ஆனால் எழுத்து மட்டும் நின்றதே இல்லை. அது ஒரு தெய்வீக ஓட்டமாகிவிட்டது. இறுதியாக அது நிறைவு பெற்றது. ஒரு கதை அல்ல, ஒரு உலகம் உருவானது. அதுவே மகாபாரதம்.